அனைவருக்கும் வணக்கம். வைணவ சமயத்தில் ஆடிப்பூரத்தை திருவாடிப்பூரம் அப்படின்னு அழைப்பாங்க. ஏன்னா இந்த நாள் மிகவும் முக்கியமான நாள். ஆடி மாசம் பூர நட்சத்திரத்துல தான் ஸ்ரீ ஆண்டாள் அவதாரம் பண்ணினா. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல துளசி செடிக்கு அடியில விஷ்ணு சித்தர் என்கிற பெரியாழ்வாரால் கண்டெடுக்கப்பட்டு கோதை என பெயரிடப்பட்டு சூடி கொடுத்த சுடற்கொடியாய் அந்த திருமாலையே நினைத்து வாழ்ந்தவர்தான் ஆண்டாள் நாச்சியார். திருப்பாவை நாச்சியார் திருமொழி தந்து இந்த உலகத்துக்கே பக்தியையும் சரணாகதி தத்துவத்தையும் எடுத்து சொன்ன ஆண்டாளுடைய பெருமையையும் ஆடி பூரத்தின் மகிமையையும் ரொம்ப அழகா பாடியிருக்கார் மணவாள மாமுனிகள். அந்த பாட்டுல ரொம்ப அழகா சொல்றார், இன்றோ திருவாடி பூரம் எமக்காக வன்றோ இங்காண்டாள் அவதரித்தாள், குன்றாத வாழ்வான வைகுந்தவான் போகந்தனை இகழ்ந்து ஆழ்வார் திருமகள் ஆராய் என்று வியந்து பாடுகிறார் மணவாள மாமுனிகள். எதுக்கு தெரியுமா? ஆண்டாள் வைகுந்த போகத்தை விட்டுட்டு பூலோகத்துக்கு இறங்கி வந்தா பூலோக மக்களை எல்லாம் வாழ வைக்கிறதுக்காக, பூலோக மக்களை எல்லாம் உய்விப்பதற்காக ஆண்டாள் ஆடி பூரத்தன்னைக்கு திரு அவதாரம் பண்ணினா. அதனாலதான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆடி பூரத்தை 12 நாள் விழாவா வெகு விமரிசையா கொண்டாடுறாங்க. கொடியேற்றத்தோட ஆரம்பிக்கிற இந்த விழால ஆண்டாளும் ரங்கமனாரும் புறப்பட்டு 16 சக்கரங்கள் கொண்ட மகா சப்பரத்துல 2 பேரும் உலா வருகிற காட்சிய கண்கொள்ளா காட்சியா பார்க்கலாம். 5வது நாள் விழாவா 5 கருட சேவை. ஆண்டாளும் ரங்கமனாரும் புறப்பட்டு வர ஸ்ரீவில்லிபுத்தூரை சுத்தி இருக்கிற திவ்ய தேச பெருமாள் அத்தனை பேரும் 5 கருட வாகனங்கள்ல ஒரே நேரத்துல எழுந்தருளுகிற காட்சி கண்கொள்ளா காட்சியா இருக்கும். பொதுவா பெருமாளுடைய கோயில்ல பெருமாளின் திருவடியில தான் தாயார் வீற்றிருப்பார். ஆனா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளோட மடியில ரங்கமனார் படுத்திருக்கிற அற்புதமான சயன சேவைய சயன கோலத்தை பார்த்து மகிழலாம். கண்ணாடி மாளிகையில சயன சேவையை பார்த்து மகிழ்ந்தா நம்ம குடும்பம் ஒற்றுமையா இருக்கும். 8ஆம் நாள் திருவிழாவா ரங்கமனாரும் ஆண்டாளும் குதிரையில புறப்பட்டு வேட்டைக்கு போறதா பார்க்கலாம். அன்று மாலையே பெண்கள்லாம் முளைப்பாரி எடுத்துட்டு வந்து ஆண்டாளுடைய திருவடியில சமர்ப்பிக்கிற அற்புதமான வைபவத்தையும் கண்டு மகிழலாம். இப்படி 12 நாளும் 12 வைபவமா ஆடி பூர விழா வெகு விமரிசையா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மட்டும் இல்ல, வைணவ தலங்கள் எல்லா இடங்கள்லையும் எல்லா ஆலயங்கள்லையும் ஆடிப்பூர விழா ரொம்பவே அற்புதமா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. அதனால மறக்காம நீங்களும் ஆடிப்பூரத்தை கொண்டாடி அந்த ஆண்டாளுடைய பேரருளை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.